கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ செய்தியை கேட்க அவரோடு காத்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 85ஆம் சங்கீதத்தின் 12வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை மட்டுமே தருவார். நன்மையான காரியங்களை மட்டும்தான் அவர்களுக்கு நடக்கும்படி செய்வார். இந்த வசனத்தை ஊர்ஜிதப்படுத்தும்படியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7:11 வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டு கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான காரியங்களையே தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். மேலே உள்ள வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதாய் கொடுக்க வேண்டும், நன்மையானதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவாகிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதைத்தான் செய்வேன் என்பதாக இந்த வசனத்தை அந்த வசனம் ஊர்ஜிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார். ஒன்று. ரெண்டாவதாக, நமக்கு தீமை செய்ய யார் நினைத்தாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். நல்லா கவனிங்க. நமக்கு ஒருவர் தீமை செய்ய நினைத்தாலும் தீமை செய்தாலும் அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றுவார். அதுக்கு உதாரணமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். தாவீது நடந்து போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீமேயி என்ற ஒரு மனுஷன் அவன் பின்னால் வந்து தாவீது ராஜாவை தூசிக்கிறான். அப்பொழுது தாவீதோடு சென்ற மனிதர்கள் தாவீதிடம் சொல்லுகிறார்கள், ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். நான் அவனை கொன்று போடுகிறேன், அந்த சீமேயி என்ற மனிதனை நான் கொன்று போடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் ராஜாவாகிய தாவீதை தூசித்து கொண்டு போகிறான். அதற்கு தாவீது என்ன சொல்லுகிறான் கேளுங்க. 12வது வசனத்தில், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பார்த்தீங்களா? அவன் தீமையான காரியங்களை சொல்லி கொண்டு போனாலும் அவன் செய்த இந்த காரியத்திற்கு, இந்த சிறுமையான காரியத்திற்கு, இந்த சிறுமையை பார்த்து தேவன் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லுகிறான். பாருங்க, தீமையையும் நன்மையாக மாற்றி தருகிறவர் நம் தேவன். என்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் மாமன் லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை குறைத்து போடலாம் என்று எத்தனையோ வழிகளிலே அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான். ஆனால் தேவாதி தேவன் அவனிடத்திலிருந்து யாக்கோபை காப்பாற்றுகிறான். யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் லாபான். ஆனால் அவனுக்கு தீங்கு செய்யாமல் அவனுக்கு நன்மை செய்யும்படி
அவனை தேவாதி தேவன் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சொல்கிறான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறான். நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், லாபான் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடையே சொன்னார் என்று சொல்லுகிறான். அதாவது யாக்கோபுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு நன்மையை என்று தீங்கான காரியங்கள் எதையும் நீ பேசக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். பார்த்தீங்களா? முதலிலே தேவன் நன்மையானதை தருகிறார். ரெண்டாவது தீமையானவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிறார். மூன்றாவது தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை, அதாவது நன்மை செய்யாமல் நன்மைக்கு பதிலாக தீங்கு செய்ய நினைக்கிறவர்களை தேவன் நன்மை செய்யும்படியாக எச்சரிக்கிறார். நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை உண்டாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். உபாகமம் 30:9 அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அப்பொழுது என்றால் எப்பொழுது? நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நன்மையால் திருப்தியாக்குவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் நம்பிக்கையாய் அவரை தேடும்போது அவர் நமக்கு எந்த நன்மையும் குறைவில்லாமல் செய்கிறார் என்பது வேதம் சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 வாசிப்பீர்கள் என்றால், சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவில்லாத நன்மை, நன்மையே தருகிற தேவன், தீமையானதையும் நன்மையாக மாற்றுகிற தேவன், தீங்கு செய்ய நினைத்தாலும் அதை நன்மை செய்ய சொல்லுகிற தேவன் நமக்கு அந்த நன்மையை குறைவில்லாமல் தருகிறவராயிருக்கிறார். அவரிடம் நன்மையை பெற்றுக்கொண்டதான நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன என்றால், நீதிமொழிகள் 3:27 வாசிப்பீர்கள் என்றால், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்தான். வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதாக கேட்கிறான். இயேசு சொல்கிறார், கட்டளைகளை எல்லாம் சொல்லுகிறார், அதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், நன்மை உண்டாக நீ உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, மற்றவர்களுக்கு நன்மை செய், உனக்கு நன்மை உண்டாக உன்னுடைய பொருளை விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு நன்மை உண்டாக செய், பிறருக்கு கொடு.
அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் என்பதாய் அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். சரி, கர்த்தர் நன்மையை தருகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், எல்லாம் சரிதான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லையே, நான் சாபக்கேடானவனாகத்தான் இருக்கிறேன், எந்த ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையே என் வாழ்க்கையில் என்று அங்கலாய்க்கிறாயா? தோல்வியான சந்தர்ப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாயா? ஏன் ஆண்டவரே நன்மையே தருவேன் என்று சொல்கிறீரே, ஆனால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? அதன் காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நன்மையான காரியத்தை தேவன் செய்யவில்லை என்பதாக நீங்கள் அங்கே புரிந்து கொள்ளலாம். வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது என்று வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, இவைகள் என்றால் இவைகள் கர்த்தருடைய நன்மைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் உங்களிடத்திற்கு வரவிடாமல் விலக்கி விடுகிறது. எது? உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. நன்மையை தருகிற தேவனிடத்திலிருந்து நீ நன்மை பெற முடியாமல் இருக்கிறாயா? அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. உங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் கிருபை மிகுந்த தேவன், அவர் நமக்கு நன்மையை தருவார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களாய் நன்மையை பெற்று அவரை துதித்து நாம் பெற்ற நன்மையை பிறருக்கு அளித்து மகிழ்ந்தால் தேவன் நன்மையானதை தருவார். யார் தீமை செய்தாலும் அதை நன்மையாக மாற்றுவார். நன்மையை தவிர தீமை செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே இது நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடந்தால் கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா.